ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 14. சூத உவாச்ச ஏவம் நிசம்ய பிருகுநந்தன சாதுவாதம் வையாசகி ச பகவான் அத விஷ்ணுராத்தம் பிரத்யர்ச்ய கிருஷ்ணச்சரிதம் கலிகல்மஷக்னம் வியாகர்த்தும் ஆராபத பாகவத பிரதானக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சூத உவாச்ச, சூத கோஸ்வாமி கூறினார். ஏவம் இவ்வாறு, நிசம்ய கேட்டு, பிருகுநந்தன பிருகு வம்ச புத்திரரான சௌனகரே, சாதுவாதம் புண்ணியமான கேள்விகள், வையாசகி வியாசபுத்திரரின் சுகதேவ கோஸ்வாமி வியாசபுத்திரரான சுகதேவ கோஸ்வாமி, ச அவர், பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த, அத இவ்வாறு, விஷ்ணுராதம் விஷ்ணுவால் எப்போதும் பாதுகாக்கப்பட்டிருந்த பரீட்சித் மகாராஜா, பிரத்யர்ச்சிய அவருக்கு பணிவான வணக்கங்களை அளித்து, கிருஷ்ணச்சரிதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய வரலாறு, கலி கல்மஷக்னம் இந்த கலியுகத்தின் தொல்லைகளை குறைப்பதான, வியாகர்த்தும் விவரிக்க, ஆராபத துவங்கினார், பாகவத பிரதான தூய பக்தர்களுள் தலைமையானவரான சுகதேவ கோஸ்வாமி. டிரான்ஸ்லேஷன். சூத கோஸ்வாமி கூறினார், பிருகுபுத்திரரே, சௌனக ரிஷியே, மிகவும் மரியாதைக்குரிய பக்தரும் வியாசபுத்திரருமான சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனின் புண்ணியமான கேள்விகளை கேட்டபின் மிகவும் மரியாதையுடன் அரசருக்கு நன்றி கூறினார். பிறகு இந்த கலியுக துன்பங்களுக்கெல்லாம் பரிகாரமான கிருஷ்ண கதையை அவர் கூறத் துவங்கினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இந்த கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்கள் எல்லா துன்பங்களுக்கும் அருமருந்தாக விளங்குகிறது என்பதை இந்த ஸ்லோகத்தில் உள்ள கிருஷ்ணச்சரிதம் கலி கல்மஷக்னம் என்னும் சொற்கள் குறிப்பிடுகிறது. கலியுக மக்கள் குறைந்த ஆயுள் உடையவர்களாகவும் ஆன்மீக அறிவு இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை யாரேனும் ஆன்மீக வாழ்வில் ஆர்வம் கொண்டிருந்தாலும் அவன் கிருஷ்ண கதையை கூறாத பல போலி சாமியார்களாலும் யோகிகளாலும் தவறாக வழிகாட்டப்பட்டு ஏமாந்து போகிறான். எனவே பெரும்பாலான மக்கள் துரதிர்ஷ்டசாலிகளாகவும் பல துன்பங்களுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த கலியுக மக்களின் துன்பங்களை குறைப்பதற்காகவே கலி கல்மஷக்னம் நாரத முனிவரின் வேண்டுகோளின்படி ஸ்ரீல வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தயாரித்தார். ஸ்ரீமத் பாகவதத்தின் சுவையூட்டும் விஷயங்களின் மூலமாக மக்களுக்கு ஆன்மீக ஞானத்தை அளிப்பதில் கிருஷ்ண பக்தி இயக்கம் உண்மையாகவே ஈடுபட்டுள்ளது. உலகம் முழுவதிலும் எல்லா வாழ்வு நிலைகளிலும் குறிப்பாக அறிஞர்களுக்கிடையில் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையின் செய்திகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தில் பாகவத பிரதான என்று விவரிக்கப்படுகிறார். ஆனால் பரீட்சித் மகாராஜனோ விஷ்ணுராதம் என்று விவரிக்கப்படுகிறார். இரு சொற்களும் ஒரே அர்த்தத்தை கொண்டவையே. அதாவது பரீட்சித் மகாராஜா கிருஷ்ணரின் சிறந்த பக்தராவார். சுகதேவ கோஸ்வாமியும் சிறந்த கிருஷ்ண பக்தரும் சிறந்த முனிவரும் ஆவார். இவர்களின் சேர்க்கையால் உண்டான கிருஷ்ண கதை மனித குலத்தின் பெரும் துன்பத்தை குறைப்பதற்காகவே ஏற்பட்டுள்ளது. அனர்த்தோபசமம் க்ஷாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஷ்யா ஜானதோ வித்வாம்ஸ் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். அதாவது ஜீவராசியின் மிதமிஞ்சிய பௌதீக துன்பங்களை பக்தி தொண்டெனும் முறையினால் குறைத்துவிட முடியும். பாமர மக்கள் இதை அறியாத காரணத்தால் பரம சத்தியத்தை பற்றியதான ஸ்ரீமத் பாகவதமெனும் இந்த வேத இலக்கியத்தை கற்றறிந்த வியாசதேவர் தொகுத்து அளித்துள்ளார். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 7ஆம் அத்தியாயம் 6வது பதத்தில் இது 6வது பதமே மேற்கூறிய பாகவத ஸ்லோகமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்தியால் கலியுக மக்களின் துன்பங்களை போக்கிவிட முடியும். கலி கல்மஷக்னம் என்பதை பொதுவாக மக்கள் அறிந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.